சார் அரசியல் தீர்வுன்னு சொல்லிட்டு எந்த தீர்வும் இல்லை. இது வரைக்கும் மிலிட்டரி சண்டை ராணுவ இருக்குங்களா கிடையாது. சரி, அவருடைய ராஜபக்ஷ தம்பிங்க போறாரு, இன்னொரு தம்பி பாகிஸ்தான் போறாரு. அப்ப இன்னும் போறது 2006 பிரணாப் முகர்ஜி ஒரு அறிக்கை கொடுக்குறார். 2007 எம்கே நாராயணன் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். 2008 ராணுவ அதிகாரி அருள் பிரகாஷன் அவர் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். என்ன அறிக்கை கொடுக்கிறாருன்னா, நாங்கள் ராணுவம் அனுப்புனது உண்மை, துப்பாக்கி எல்லாம் அனுப்பணும், மேடு இந்தியாவில் இருக்குங்கிறத நான் சொல்ல பேப்பர்ல சொல்லு. ஆக இதையெல்லாம் பார்க்கும்பொழுது எல்லாத்தையும் அனுப்பிட்டு இது கூட ஒரு முதலமைச்சர் தெரியாம இருக்கும், தெரிஞ்சிருக்கு. இதையெல்லாம் அதை விட இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கரண்ட் பிரச்சனை, விலைவாசி பிரச்சனை, மக்கள் பண்ற வேதனைகள் தப்பிக்கிறதுக்காக கிருஷ்ணத்திருப்புறக்கா 400 மணி முழுவதும் ஒன்றும் ஒரு விளம்பரங்கள் வந்திருந்தா எம்பி ராஜினாமா, அப்புறம் எம்பி ராஜினாமா இல்லை, எல்லாரும் தந்தி கொடுங்க, அப்புறம் தந்தி போதும், அப்புறம் உடனே மனித சங்கிலி நடத்துங்க, ராமேஸ்வரத்துக்கு போங்க, நடிகர் சங்கத்து ஊருடைய கிருஷ்ணத்திருப்புறக்கா இன்னும் ஒரு 2 நாளைக்கு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாருன்னு பாருங்களேன். நீங்க அரசியல் பிரிவு தான் தருவது சமமாக நடத்தப்பட வேண்டும். சிங்களரும் தமிழர்களும் சமமாக நடத்த அதற்கு முழுமையாக போராட வேண்டும். மத்திய அரசும் மாநில அரசும் அதற்கு முழுமையாக போராடணும். சும்மா அறமுறை என்னுடைய ஆசை. அந்த உணர்வுக்கு நான் இன்னைக்கு எந்த கட்சி எடுத்தா நான் பக்கப்படம் வந்துருக்கேன். என் தம்பி அப்படி நான் சொன்னேன்னா அதில் நான் சிக்கான நிற்கணும், இல்லை அந்த வார்த்தையை நான் பேசணும். இதுக்கு அப்ப என்ன ரெமெடி? நம்மளுக்கு நாங்க போய் போராட முடியுமா? போராட முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும்? என்னால என்ன முடியும் அப்படின்னா, ஒரு சின்ன வேண்டுகோளை அங்க செத்து இருக்க மக்களுக்கு உண்மையாவே நம்ம தங்கச்சி அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, ஒரு இடத்துல தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறோம், அந்த குடும்பத்தை அந்த தங்கச்சியை நல்லா பாத்துக்கலன்னா அந்த அண்ணன் கூட்டு போய் வந்து வச்சுக்கிற நம்ம வீட்டுல வச்சுக்கிறது இல்லையா, அடைக்கலம் கொடுக்கறது இல்லையா? ஏன் அந்த பார்வையில பார்க்க கூடாது? அடுத்தவரை பிறக்கிறது அப்புறம் கட்டும் போது நம்மளை சரி பண்ணி ஒரு இலங்கை குடும்பத்தை தத்தெடுத்துக் கொள்ள நான் ரெடி. அவங்கள எங்க அப்பாவாகவும் எங்க அம்மாவாகவும் என்னோட அண்ணனாகவும் தங்கச்சியாகவும் ஒரு குடும்பத்தை நான் தத்தெடுத்துக் கொள்ள நான் ரெடி. அதுக்கு இந்த அரசாங்கம் வழிபடுத்தி சொன்னாரு. மதுரைக்கு பக்கத்துல ஈழ மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு இடம் எம்டியா தானே தான் இருக்கு. எதுக்கு போய் அவன்கிட்ட போய் கேட்டு கூட்டு வாங்கயா? இங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட உண்டாக்கு. ஈழ சேலம், ஈழ நாஸ்தாக்காடு, ஈழ கோயம்புத்தூர், ஈழ சென்னை போடு. அங்க சொன்னாரு 10 ரூபா, வெறும் 10 ரூபா ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் 10 ரூபா போதும். 6.5 கோடி 10 வீடு கட்ட முடியாதா? ஒரு டிஸ்ட்ரிக்ட உருவாக்க முடியாதா? தமிழக அரசும் மத்திய அரசும் அங்கிருக்கும் மக்களுக்கு இந்திய சிட்டிசன் உரிமை வழங்கி தமிழ்நாட்டிலேயே ஈழ திருநெல்வேலி, ஈழ மதுரை, ஈழ கோயம்புத்தூர் என்று ஏன் திங்க் பண்ணி பார்க்க கூடாது? உண்மையாவே நான் என் ஈழத்தமிழ செத்துட்டு இருக்கிற என் குடும்பத்தாரன், என் அண்ணன், என் தங்கச்சி நான் பிரச்சனை இருக்கும்போது நாங்க இருந்து ஏன் பார்த்துட்டு இருக்கணும்? இந்த உணர்வை, இந்த கருத்தை யாரால் வலியுறுத்தி இதை வழிநடத்தி சென்றால் இது ஒரு பெரிய ரெமடியா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. இன்னொரு மாநிலத்தை இன்னொரு நாட்டில் போய் நம்ம இடத்த விட்டு கொடுக்கறதா, உணர்வு விட்டு கொடுக்கறதா, அப்புறம் நம்மளோட வீரத்தை விட்டு கொடுக்கறதா அப்படின்றதுக்கு மேல உயிரும் மானும் போயிட்டு இருக்கு. அதுக்கு மேல என்னையா வேணும்? இதை பண்ணா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மீட்டிங் வந்தோம் போனோம் அப்படின்றதுல இந்த கருத்துனாக கேட்ட கருத்து வைக்கணும். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறது அடிச்சு அடி வாங்கின்ற ஒரு கருத்து தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கு. அது வீரமோ பீரங்கியோ வாங்கி கொடுக்கல. எத்தனை பேர் போராடினாலும் என்று அந்த கருத்து தான். இந்த கருத்தை வலியுறுத்தி பார்த்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிறைவான முடிவு கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். அங்க இருக்க மக்களும் கூட இங்க கொண்டு வாங்க. எவ்வளவு புறம்போக்கு இடம் இருக்கு, எவ்வளவு வேஸ்ட் இடம் இருக்கு. அது ஒரு சிட்டியை உண்டாக்கலாம், ஒரு ஊரை உண்டாக்கலாம், நம்ம அண்ணன் ஒரு வாழ்க்கையை உண்டாக்கலாம். ஒரு குடும்பத்தை நான் தத்தெடுத்துக் கொள்ள நான் ரெடி.